ரதி, ஐஸ்கிரீமை சாப்பிட முடியல, காபி குடிக்க முடியல, இந்த பல்லுக்குள்ள கூச்சமும் வலியும் வந்தா அப்பா இந்த ஆடி மாச குளிருக்கும் தாங்க முடியலே. ரதி, கிராம்பாயில் ஏதாவது வச்சிருக்கியாப்பா? போடணுமே, கண்டிப்பா வேணும் எனக்கு. இந்த குளிர்ல உங்களுக்கு இப்ப ஐஸ்கிரீம் குடிக்காட்டதான் என்ன? பாருங்க, இந்த குளிர்ல வராத வியாதியும் எல்லாருக்கும் வந்துரும். அதுலயும் பல்லு சம்பந்தப்பட்ட வியாதினா கேட்கவே வேண்டாம். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா கூட்டம் நிரம்பி வடியுது. உங்களுக்கும் பல்லு வலியா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா நீங்க? ஹாஸ்பிட்டல்லாம் போலப்பா. குளிர் வந்தாலே நான் ட்ரீட்மெண்ட்டை தொடங்கிடுவேன். என் பல்லுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு ஜிவ்வுன்னு ஒரு இது ஏறுது பாரு, கூலா இருக்கிறது, அப்படியே நரம்புக்குள்ள கொடைஞ்சி தலை வரைக்கும் போகுது. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, கிராம்பையும் பச்சை கற்பூரத்தையும் பொடிச்சு அந்த இடத்துல வச்சுப்பேன். அப்ப சரியா போயிரும். ஆனா இப்பெல்லாம் பாரு, கிராம்பு கடையில இருந்து வாங்கினா அதுல ஒரு விருன்னு அப்படி பிடிச்சு ஏறுற ஒண்ணு இல்லவே இல்லையே. சரி, நான் இப்போ ஒரு கிராம்பு தரேன். இந்த கிராம்பை உங்க பல்லுக்கு இடையில வச்சு பாருங்க, அது எப்படி விருன்னு பிடிக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. இந்தாங்கக்கா, அந்த கிராம்பு எடுத்து வாயில வச்சு பாருங்க. பரவாயில்லையே, இதுல காட்டம் இருக்கு இந்த கிராம்புல. இது எங்கப்பா வாங்கினே? இது நீங்க சொன்ன மாதிரி நான் கடையில எல்லாம் வாங்கல. நேரடியா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி கிராம்பு சாகுபடி பண்றாரு. அவர் அறுவடை செய்யும் போது நான் அந்த எஸ்டேட்டுக்கு போனேன்னா அப்போ அவர் கொஞ்சம் சாம்பிளுக்கு தந்தாரு. அதை வாங்கி பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கிட்டேன். உங்களை மாதிரி 4 பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்கும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன் நான். ஓ அப்படியா? அதானே பார்த்தேன். முதல் தரமா இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள அந்த கூச்சத்தை குறைக்கிறதுக்கு இது உடனே ஹெல்ப் பண்ணுது. இந்த காரம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தெரியுமா? அதே மாதிரி ரதி, மூட்டு வலி உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த கிராம்பு ஆயில் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோயேன், ரொம்ப அப்படியே சுகமா இருக்கும். கிராம்பு ஆயில், கிராம்புல அந்த பட்டு எடுத்து அந்த அதுல உள்ள ஆயில், அதுக்கப்புறம் லீஃப் ஆயில், இப்படி நிறையவே இருக்கு ரதி. ஆனா இத பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான். என்ன பண்றது? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா. கிராம்பு ஆயில் பத்தி சொன்னீங்க. கிராம்புல இருந்து A to Z ஒவ்வொரு பார்ட்டுமே நமக்கு அதுல எல்லாமே நமக்கு காசாக்கலாம். அந்த கிராம்புல இலை உதிர்ந்து கீழே விழும் பாத்தீங்களா, அந்த இலைக்கு கூட இன்னைக்கு விலை இருக்கு. அந்த இலைய வாங்கித்தான் நம்ம பேஸ்ட் கம்பெனி எல்லாம் அதை பேஸ்ட் ஆக்கி நமக்கு தர்றாங்க. அந்த பேஸ்ட் வாங்கி நம்ம தேய்க்கும் போது அந்த கிராம்பு ஸ்மெல் வருது பாத்தீங்களா, அதுவே எவ்வளவு காட்டமா இருக்கு. அப்ப அந்த இலையிலே இவ்வளவு காட்டமா இருக்கும் போது அந்த ஒரிஜினல் கிராம்பு எவ்வளவு காட்டமா இருக்கும். இதை நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, இது யாருன்னு? இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி தான்க்கா. அவர்கிட்ட இருந்துதான் வாங்கினேன். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருமநல்லூரை சேர்ந்த சி பாபு. அவரு தான் இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில கிராம்பு சாகுபடி முறைகளை பத்தி பேசுறாரு. முதல்ல நிகழ்ச்சியை கேளுங்க. கிராம்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை அவர் இன்னைக்கு நமக்கு குமரி பண்பலையில சொல்லித்தராரு. ஓ கண்டிப்பா கேப்பேன் ரதி. கேக்குறது மட்டும் இல்லக்கா, ஒரு நாளைக்கு நேரடியா போய் அவர் எஸ்டேட்டை நம்ம பாத்துட்டு வரலாம். சரியா? நிச்சயமா வரேன். ஆமா, எனக்கும் சாம்பிள் தருவாரா? சாம்பிள் என்கிட்டே இருக்கு. இப்ப போகும்போது நானே உங்களுக்கு தந்து விடுறேனே. வணக்கம் சார். வணக்கங்க. உங்களை பத்தி முதல்ல அறிமுகப்படுத்திக்கோங்க சார். நான் ரப்பர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், அரசு ரப்பர் கழகத்துல. அந்த இடத்துல இருந்து அப்புறம் எனக்கு தேவையானனால வேலையை ரிசைன் பண்ணி பிள்ளைகளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டி ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் உழைக்கிறதுக்கு சக்தி இருந்து இங்க சேர்ந்தேன். 1902 வந்தேன். இப்போ 25 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. சொன்னீங்க இந்த மங்கூஸ் இன்னைக்கு நல்ல கிடைக்க மாட்டாங்க, ஆனா நல்ல ஃப்ரூட்னு சொன்னீங்க. இந்த ஃப்ரூட் 1 கிலோவுக்கு எவ்வளவு விலைக்கு இங்க விற்பனை ஆகுது? இங்க எவ்வளவுன்னு தெரியல. நாங்க எடுத்து கம்பெனிக்கே கொடுத்துருவோம். ஆனா வெளியில மார்க்கெட்ல வாங்க போதில எல்லாம் 500 ரூபா 400 ரூபா இந்த ரேட்ல இருக்கு 1 கிலோவுக்கு. 1 கிலோ வாங்கினோம்னா அதுல சாப்பிடக்கூடிய பொருள் ஒரு 100 கிராம் தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். சரி, இப்போ நீங்க இந்த ஏரியாவை பொறுத்த அளவுல இது எத்தனை ஏக்கர்ல இங்க நம்ம மலைத்தோட்ட பயிர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்? கரெக்டா என்னதுல தெரியல. இங்க அங்க அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு 3000 ஏக்கர் பண்றாங்க. நீங்க எத்தனை ஏக்கர் நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க? இது 1.25 ஏக்கர் தான். இதுல என்னெல்லாம் வச்சு விட்டுருக்கீங்க? இதுல கொஞ்சம் ஒரு 100 கிராம்பு செடி, ஒரு 50 போல ஜாதிகா, அது போக மங்கூசாரம் கிராம்பு வச்சிருக்கோம். அதான் ஒரு 100 கிராம்பு செடி வச்சிருக்கோம். இப்போ இந்த கிராம்பு பொறுத்த அளவுல இது பெரிய மரம் மாதிரி இருக்கு. நம்ம இங்க பார்க்கும்போது தெரியுது, ஒரு 3/4 சைஸ் மரம் மாதிரி இருக்கு. இது எத்தனை வருடம் வரைக்கும் நமக்கு பலன் தரும்? வச்சு எத்தனை வருஷத்துல இருந்து நமக்கு பலன் எடுக்கலாம்? வச்சு 7வது வருஷத்துல இருந்து எடுக்கலாம். நல்ல வேலை செஞ்சு நல்ல முறைக்கு உரம் எல்லாம் போட்டு பாதுகாத்து 6வது வருஷத்துல காய்க்கும். எங்களுக்கு நாங்க இங்க பண்ணும்போது 6வது வருஷத்துல காய்க்கும். அது எப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்தே பக்கத்துல இருக்கக்கூடிய செடி காடெல்லாம் வெட்டி அதில் போட்டு எரிச்சு அதுல எந்த சுத்தமா இருக்கணும். அதுக்கு அப்புறம் டெரஸ் வெட்டணும். ரப்பருக்கு டெரஸ் வெட்டுவாங்கல்ல, அதே மாதிரி டெரஸ் வெட்டி ஒரு வீதி அவர் 7 அடியாவது அந்த டெரஸ் வீதி இருக்கணும். அதுல
அது சைடை கல் கட்டி எடுத்துடணும் மேலே வரைக்கும், இந்த மண்ணு கீழே போகாமல். அதுவும் மேல்கரையை வந்து தாழ்ந்து இருக்கணும் டெரஸ் வெட்டும் போது. இதில் வந்து 2.5 அடி குண்டு, 2க்கு 2 வீதி, 2.5 அடி ஆழம் அப்படி குண்டு வெட்டி, அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கிராம்பு செடி நெல்சரில் வச்சுருப்பாங்க. அது நமக்கு எத்தனை வருஷம் உள்ளது வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நட்டுறணும். சாணாங்கி உரத்தையும் போட்டு குப்பைகள் எல்லாம் போட்டு ரொம்ப சுத்தமாக அதில் வந்து நம்ம நட்டுட்டோம்னா அப்புறம் வந்து அடிக்கடி பார்த்துக்கணும். 15 நாளைக்கு ஒருக்க அதுக்கு வந்து மருந்தெல்லாம் அடிக்கணும். எக்காலசன் ஒரு மருந்து இருக்குது. அது வளர்ந்து காய் விடும்போது அடிக்கக்கூடாது. அந்த செடியை காப்பாற்றி கொண்டு வரதுக்கு வேண்டி ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் அது 15 நாளைக்கு ஒருக்க அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிச்சுக்கிட்டே இருந்தவொடனே என்னாகி பக்கத்தில் வந்து சொட்டு நீர் போடணும். அதுக்கு தகுந்தபடி கண்டத்தை அமைச்சிக்கிட்டு அந்த டேங்கெல்லாம் வச்சு சொட்டு நீர் போட்டோம்னா அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே வரும். அப்புறம் 6 வருஷம் கழிச்சு நமக்கு பலன் எதிர்பார்க்கலாம். 6 வருஷத்துக்கு கழிச்சு ஒன்றா காய்க்கும், கொஞ்சம் கொஞ்சம் வரும். எடுத்து விட்டோன்னே என்னாகி அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். காய் வந்தோடனே நம்ம அந்த முட்டு விரியதுக்கு முன்னாடி, பூ விரியறதுக்கு முன்னாடியே எடுக்கணும். அதற்கெல்லாம் பக்குவமாக ஆளுகளை வச்சு எடுத்தோடனேன்னா நல்ல குவாலிட்டியில் வரும். விரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த மகரதம்னு சொல்லுவாங்க, அது வந்து கீழே கொட்டிடும். மகரந்தம். ஆமாம், அது கீழே கொட்டிடும். அதனால அது கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும். முன்னாடி ஒரு சிகப்பு கலரில் வரும் லேசாக, அதை எடுக்கணும். இந்த மொட்டு சைஸாக வரும்போதே எடுத்துடணும். எல்லாம் ஒன்று மாதிரியே வராது. முறைப்படி எடுக்கிறதா இருந்தால் ஒரு மரத்தில் 2 தடவை எடுக்கணும். மேல் பகுதிகளோட காய் வந்து சீக்கிரம் வந்து பூத்துரும். அந்த பகுதியை எடுத்துக்கிட்டு விட்டுறணும். விட்டு ஒரு வாரம் கழிச்சு அதுக்கு கீழே இருக்கிறது எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்க கிராம்பு வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம்ல இருந்து நம்ம ஒரு பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அது பக்குவமா பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. கிராம்பை பொறுத்த அளவுல அது வந்து எத்தனை வருடம் வரைக்கும் ஒரு செடி வச்சா நமக்கு பலன் தரும்? செடி வச்சாச்சுன்னா 60-70 வருஷம் தான் இருக்கணும்னா அதுக்கு கணக்கு பண்ணி பராமரிக்கணும். நான் சொன்ன மாதிரியே இதை நட்டு அந்த சைடில் வேற அறாமல் போர்க்கு வச்சு குத்தி தான் உரத்தை எல்லாம் போடணும். நம்ம நம்மாட்டி வச்சு வெட்டினோன்னா வேற அத்துரும். அதுக்கு தான் முதல்ல டெரஸ் வெட்டணும். சில இவங்க நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா நட்ட பிறகு வளர டெரஸ் வெட்டுவாங்க. அப்படி வெட்டக்கூடாது. வெட்டியாச்சுன்னா வேறெல்லாம் வரும். அதே மாதிரி காணு தோன்றதும் நம்ம இந்த முள் வச்சு தான் தோண்டி உரம் போடணும். மற்றபடி நம்மாட்டி வச்சு வெட்டினோன்னாக்கி நல்ல மிளகுக்காக இருந்தாலும் கிராம்புக்காக இருந்தாலும் மங்குசாயம் எதாக இருந்தாலும் அது நம்மாட்டி வச்சு வெட்டினோம்னா வேற அத்துரும். அந்த மாதிரி பக்குவமாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வராவிட்டால் நாள்படியே போக ஊற கொம்பாக காயும். கிராம்பில் காஞ்சி ஒரு 4-5 வருஷம் அந்த காய தொடங்கியாச்சுன்னா ஒரு 5 வருஷம் தான் இருக்கும் உயிரோட. அப்புறம் வந்து பட்டு கீழே விழுந்துடும். அப்படின்னா 60 வருஷம் 70 வருஷம் இருக்காது. ஒரு 20-25 வருஷத்துலேயே சோழி தந்துடும். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கிராம்பு பொறுத்த அளவுல நமக்கு 60-70 வருஷம் வரைக்கும் நமக்கு பலன் தரும், ஒரு தடவை வச்சா போறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இன்னைக்குள்ள நிலைமையில கிராம்புக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு நல்ல கரெக்டான விலை தெரியல. ஆனால் நல்ல மார்க்கெட் இருக்கும்போது 1000 ரூபாய்க்கு மேலே போகும். ஆனால் அதுக்கு தகுந்தபடி செலவும் இருக்கு. அதை பறிச்சு எடுத்து கொண்டு வர்றதுக்கு வெளியூர்ல இருந்து ஆட்களை கூப்பிட்டு வருவாங்க. இந்த கிராம்பு வந்து இந்த விரிஞ்சிருக்குல்ல தெரியுதுல்ல, அதை வந்து கயிறு வச்சு ஒன்னா இப்படி சுத்தி கட்டுவாங்க. தொட்டில் மாதிரி கட்டிக்கிட்டு அதில் நின்னா உட்காந்தோ அந்த கிளையை வந்து மேல் பக்கம் சாய்ச்சி தான் பறிக்கணும். கீழ் பக்கம் சாய்ச்சோம்னா இப்படி இருக்குல்ல, இது வந்து இப்படி அடர்ந்து வந்துடும். மேல் பக்கம் சாய்ச்சி பை மாதிரி கோணி மாதிரி பை கட்டி போட்டிருப்பாங்க. அதில் பறிச்சு போட்டு முடிகிற அளவுக்கும் பறிச்சுக்கிட்டு அது பிறகு கீழே இறக்கி வச்சுட்டு 2 ஏறி பறிப்பாங்க. அப்படி ஒரு 3 மணி நேரம் பறிச்சுக்கிட்டு அதை வந்து உடைக்கும். தட்டினோடனே அந்த கிராம்பு மட்டும் வரது மாதிரி இப்படி விரல மாதிரி இருக்கும். அந்த காம்பு மட்டும் வரது மாதிரி தட்டணும். அந்த கிராம்பு விழுந்தாலும் அது உட்காந்து அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்கள உட்காந்து மேலே பகல பூரா மரத்தில் ஏறி வந்து பறிப்பாங்க. கை காலெல்லாம் நல்லா தறி போடும். நம்ம கவனமா இருக்கணும்ல. அப்புறம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு டார்பாலை தான் விரிச்சு அதில் வச்சு தட்டி கிராம்பு மட்டும் தனியாக பிரிப்பாங்க. அந்த நெட்டு வந்து தனியாக பிரிப்பாங்க. அதை பிரித்து அவங்களுக்கு வந்து கூலி கொடுக்கறது வந்து பறிக்கிற அளவு தான். 1 கிலோவுக்கு 80 ரூபா 70 ரூபா அவங்க பேசியிருப்போம். அவன் பறிப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 கிலோ பறிப்பாங்க, 25 பறிப்பாங்க. அந்த மாதிரி திறமையை பொறுத்து அந்த மாதிரி பறிப்பாங்க. அப்போ அதுக்குள்ள கூலியே கொடுப்பீங்க? அது மேக்சிமம் வந்து கிழக்கே இருந்தால் ஆட்களை கூப்பிட்டு வரோம். புதுக்கோட்டை அந்த மாதிரி வெளியூர்ல இருந்தால் ஆட்களை கூப்பிட்டு வராங்க. ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிருவாங்க. 1000 ரூபா சம்பாதிப்பாங்க. அதான் ஒரு 3 மாதம் வரைக்கும் பறிப்பாங்க. ஆளு கொஞ்சமாக வச்சு பறிச்சாச்சுன்னா ஒரு 3 மாதம் 2.5 மாதம் வரைக்கும் போகும். இங்கேயே தங்கி இருந்து பறிப்பாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு நம்ம இடம் பண்ணி கொடுக்கணும். சாப்பாடெல்லாம் அவங்களே பண்ணி சாப்பிட்ருவாங்க. அது பேசிடுவோம். அப்புறம் வந்து இதே மாதிரி செட்டதாக போட்டு கொடுத்துருவாங்க படுக்கை எடுக்கலாம். இப்போ நீங்க கிராம்பு பத்தி சொன்னீங்க. இப்போ தண்ணி எல்லாம் இதுல வந்து எப்படி கொடுப்பீங்க? தண்ணி எல்லாம் வந்து இப்போ மேல் பகுதியிலேருந்து தண்ணி எப்பவும் மேல் பகுதியில் வனத்தில் தண்ணி இருக்கும். அது சின்ன காய் வாயில ஓடையில எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஏதாவது செட் டேங்க் மாதிரி கட்டி அதுலேருந்து தண்ணியை ஓசு வழியை எடுத்துடும். அது மேலே வரைக்கும் இருக்கு. அந்த இருக்குல்ல அங்கே வரைக்கும் தண்ணி இருக்கு. அது ஃபாரஸ்ட்காரங்கள்ட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு அப்புறம் அங்கே போய் ஓசை போட்டு கொண்டு வருவாங்க. மேக்சிமம் இப்போ வந்து எஸ்டேட்டுக்குள்ளே சில ஊற்றுகள் இருக்கும். அங்கே இருந்தால் எடுக்கிறாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போக விட மாட்டாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கிராம்பு வந்து நமக்கு 60-70 வருஷம் வரைக்கும் நல்ல பலன் தரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இங்க பார்த்தா நிறைய ஜாதிக்காயும் அங்கங்க நீங்க வச்சிருக்கீங்க. இந்த ஜாதிக்காயை பொறுத்த அளவுல நம்ம கவனிப்பு முறைகள்லாம் எப்படி கொடுக்கணும்? இதுக்கு வந்து தையெல்லாம் எங்க வாங்குனீங்க? அதை பற்றி சொல்லுங்க. தையெல்லாம் நெல்சரில் வச்சிருக்காங்க. 0
பாயிண்ட் ஒன்று ஒரு இடம் இருக்குது, கவர்மெண்ட்டில் அங்கே வச்சுருக்காங்க, அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்து நடுறோம். ஜாதிக்காய்க்கும் இதே மாதிரி தான், சாணி உரத்தை எவ்வளோ அதுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது வந்து நல்ல பலன் தரும். அதுக்கும் நல்ல எப்பவுமே உரம் வேணும். ஏன்னா அதுலேருந்து ஒரு வருஷம் காய்க்கும் போது மரத்தில் இருக்க சத்து, பூமியில் இருக்கக்கூடிய சத்து எல்லாம் எடுத்து விட்றோம். அது மேலே உள்ள காய்க்கு வேணும், அப்புறம் அந்த கொட்டை அந்த இதுக்கு வேணும், அப்புறம் ஜாதி அந்த பத்திரிப்பு அதுக்கு வேணும். அதனால் அது வந்து நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு அந்த மரம். அப்போ அதுக்கு கீழே வந்து மட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணியும் உரமும் எப்பவும் நல்லா இருக்கணும். அது நல்லா பாதுகாத்து வச்சுருந்தா நல்லா இருக்கும். இப்போ இந்த தை வந்து நீங்க வாங்குவேன்னு சொன்னீங்க, இதுவும் 1 வருடம் 2 வருடம் அந்த மாதிரி கழிச்ச தை தான் வாங்குவோமா இப்படி? தேவைக்கு, அதாவது மேக்சிமம் 1 வருடம் ஆன தை வாங்கி நட்டால் தான் கீழே இருந்தே அந்த கப்பு கவரெல்லாம் அதில் விரிஞ்சு வரும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆன தையன்னு சொன்னாக்கி கொஞ்சம் அந்த பக்கம் நெருக்கி வச்சுருப்பாங்கல்ல நர்சரியில், அது அந்த தை வந்து மேலே வரைக்கும் அந்த கம்பு வந்த மாதிரி வந்துடும், கிளை அடிக்காமல். அதை நம்ம எங்கே கொண்டு வச்சாச்சுன்னா அதே மாதிரி தான் பெரிய மரம் வரும்போது கிளைகள் நிறைய வராது. 1 வருஷம் ஆன தையன்னா கீழே இருந்தே அந்த இது வரும், கிளை நிறைய வரணும். கிராம்புக்கு வந்து சைடு கிளை நிறைய வரணும். அதே மாதிரி அந்த கிராம்பு வந்து ஒரு 15 அடி வித்தியாசத்தில் தான் நடணும். ரொம்ப நெருக்கி நட்டாலும் நம்ம நல்லா நெருங்கிட்டுனா நல்லா காய்க்காது, வெயில் அடி சுற்றி போடணும். அதே மாதிரி தான் ஜாதிக்காவுக்குமா? ஜாதிக்காயும் அதே மாதிரி தான். ஆமாம், கொஞ்சம் இடைவெளி விட்டால் தான் நமக்கு கொஞ்சம் 5 அடி 20 அடி, ஜாதிக்காயெல்லாம் 20 அடி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல நீளம், வெளியே கிளை நல்ல நீளமாக போகும். இப்போ ஜாதிக்காயை ஒரு தை வாங்கி நம்ம நட்டோம்னா அது எத்தனை வருட காலம் வரைக்கும் நமக்கு பலன் தரும்? இதே தான், அதுவும் வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வரைக்கும் அப்படியே வரும். அது வந்து கிளையெல்லாம் ஒடியாமல் காற்றுல ஒடியாமல் அப்படி இருந்துச்சுன்னா இருந்துடும் மரம். அது வந்து பால் தன்மை உள்ள மாதிரி மரம், அதனால் அது எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். அந்த மரத்தை பாதுகாத்து வச்சுருந்தாலும் கேடு கீடு கரிச்ச கேடு அந்த மாதிரி இந்த ரவுண்டு பூச்சின்னு ஒன்று இருக்குது, அது வந்து வெட்டிட்டேன்னா அந்த கிளையில் அப்படி சுற்றி வரும். சுற்றி வந்து அந்த ஷார்ட் பண்ண இடத்துலேருந்து மரத்துக்குள்ளே போகும், அது வரைக்கும் போகாது, இடையிடையாக போகாது. ஒரு ரவுண்டு வந்து எங்கே அது ஷார்ட் பண்ணி ரவுண்டு போச்சோ அந்த ரவுண்டுலேருந்து உள்ள அதில் போய் அந்த குடலுக்குள்ளே போயிட்டுன்னா மரம் போயிடும். அது ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதுதான் இந்த கிராம்பு 15 நாளைக்கு ஒருக்க எக்காலஸ் மருந்து அடிக்கணும்னு சொன்னோம்ல, அதே மாதிரி அதுக்கும் பாதுகாப்பான மருந்து அடித்து நல்லா வச்சுக்கணும். ஆனால் பலன் தரும்போது எக்காலஸ் அடிக்கவே கூடாது. நீங்க சொன்னீங்க ஒரு சின்ன ஒரு தண்டில் தொலைக்கிற மாதிரி ஒரு பூச்சி வரும்னு சொன்னீங்க, அதை தவிர வேற ஏதாவது பூச்சிகள் இதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? குரந்து பூச்சின்னு ஒன்று இருக்குது, அந்த வட்டு மாதிரி, அது வந்து அதுவும் வெட்டி விட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு அளவு இல்லை. வேர்க்கரையான்னு ஒன்று வரும், அதுக்கு நம்ம கீழே வந்து டிடிடி பொடி அதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அது தெரியும், நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒருக்க ஒரு வாரத்துக்கு ஒருக்க கண்டத்தில் நம்ம சுற்றி பார்த்தோன்னே அது கம்ப்ளீட்டாக தெரியும், இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்படி இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்தபடியான மருந்தை ஆட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து வேலை செய்து நான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆகி நான் இங்கே வந்து பராமரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. காலைல எத்தனை மணிக்கு எழும்பி இந்த தோட்டத்தை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? நாங்கள் இங்கே வந்து காலைல 7 மணிக்கெல்லாம் எழும்பிடுவோம். 7 மணிக்கு எழும்பி எங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் சமைச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு 8 மணி ஆனோடனே ஃபீல்டுக்கு இறங்கியாச்சுன்னா களை எடுக்கிறது, மருந்து அடிக்கிறது, ஏதாவது கொஞ்சம் பூ ஏதாவது பூத்திருந்தால் அதை பறித்து காய போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போவுமே வேலை இருக்கும். மற்றபடி வேலை இல்லாமல் இருந்தாலும் சும்மா இருக்கவும் முடியாது, ஏன்னா கையெல்லாம் நல்லா வலி கொடுத்துரும். அதனால நம்ம அதை தொடர்ந்து அந்தந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே நேரமும் போகும், தோட்டமும் நல்லா இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த களையெல்லாம் பற்ற விடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இந்த களையெல்லாம் நீங்கள் வந்து எப்படி அதை பராமரிக்கிறீங்க, அதை எப்படி வந்து இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது அந்த செடி வளர தொடங்கணுன்னா நம்மளும் அந்த இது சைடில் இருக்கக்கூடிய களைகளெல்லாம் எடுத்து பிடுங்கி, அதாவது இந்த 15 அடி கேப்பு கொடுக்கணும்னு சொன்னோம்ல, அதுக்கு இட மத்தியில் ஒரு சின்ன குண்டு எடுத்து போட்டணும். 4 அடி ஆழம் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அது வருஷக்கணக்கில் இருக்கணும். இந்த வேஸ்ட் எல்லாம் வந்து என்ன செய்கிறோம்னா அதுக்குள்ளே போட்டோன்னா அது உரம் ஆகிட்டே இருக்கும். இந்த சைடில் வந்து உரம் வைக்கக்கூடிய நேரத்தில் இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடும். இந்த குப்பை போடணும்னு சொன்னோம் இல்லையா, இதையும் எடுத்து வச்சுக்கிடும். இந்த வேஸ்ட் வந்து வெளியே போகாமல் இருக்கணும், அந்த இலை அதெல்லாம். இப்போ வந்து நம்ம எஸ்டேட்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இலையை வந்து எடுத்து விலைக்கு கொடுத்துட்றாங்க. அப்படி விலைக்கு கொடுக்கும்போது சாணி உரத்தை கூடுதலாகவே போடணும், அப்போ தான் அந்த மரம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த இலைகளையும் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து கிராம்புல உள்ள A to Z எல்லாமே நமக்கு வந்து ஒரு நல்ல விலை இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த ஜாதிக்காயில் உள்ள இலையும் நீங்கள் எடுத்து அதுவும் விலைக்கு போகுதா இப்படி? இங்கே நான் முந்தி ஒரு கண்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருந்தோம் அந்த இலையை. அப்போ அவங்க வந்து இந்த ஜாதிக்காய் இலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை எப்படி பக்குவம் பண்ணாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் ஜாதிக்காயை பொறுத்த அளவில் கிராம்புக்கு ஜாதிக்காய்க்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கவனிப்பு முறைகள் தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இதில் வந்து அந்த ஜாதிக்காயை பொறுத்த அளவில் நமக்கு வந்து அதில் என்னென்ன பலன், அந்த காய்ச்சதுலேருந்து நமக்கு அதில் அது எப்படி நம்ம அதை 3 வெரைட்டியாக நீங்கள் பிரித்து எடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியாட்டு அதை பிரித்து எடுப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த காய் மரத்துலேருந்து பறிக்கும் போது காய் வந்து உருண்டையாக இருக்கும், அது நடுவை வந்து லேசாக வெடிக்கும். வெடித்தோடனே அது முத்திட்டுன்னு தெரியும். அதை
ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அந்த மேல உள்ளத்தோட எடுத்துருவோம். எடுத்து அதுக்கு யாராவது ஊறுகாய்க்கு கேட்டிருந்தா கொடுப்போம். இல்லைன்னு சொன்னால் அது அதே முட்டில் தான் உரத்துக்கே போட்டோம். அந்த இது எடுக்கிறது இல்ல, அது தேவைப்பட்டு கேட்டா மட்டும்தான் கொடுப்பீங்க. அது போக வந்து அந்த இங்கே கொண்டு வந்து மேலே இருக்க அந்த பத்திரிப்பை ரொம்ப பிடிச்சா கிளியாமல் முழுசாகவே எடுக்கிற மாதிரி எடுத்து காய வைப்போம். அந்த விதையும் எடுத்து காய வைப்போம், அந்த பத்திரிப்பையும் எடுத்து காய வைப்போம். காய வச்சு தான் கம்பெனிக்கு அப்படியே எவ்வளோ எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி நிறுத்து கொடுத்து விட்ருவோம். அவங்க என்ன ரேட்டு விற்கிறாங்கன்னு அவ்வளோவா தெரியல. கிராம்பை விட ஜாதிக்காய்க்கும் ஜாதி பத்திரிக்கும் வந்து ரொம்ப அதிக விலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அது வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறது மற்றபடி அதெல்லாம் எல்லாம் பராமரித்து எடுக்கிறதுக்கு இதோடைய கூடுதல் ரேட் ஆகும். அதனால அந்த விலை கூடுதல் இருக்கு. மழை இருந்துன்னு சொன்னால் அந்த பக்குவத்துக்கு அந்த கலரில் காஞ்சி கிடச்சிக்கிடாது. அடுப்பில் வச்சு தான் இதை பண்ணி எடுப்பாங்க. எடுத்தாச்சுன்னு சொன்னாக்கி உங்களுக்கு வந்து அந்த கலர் கரெக்டாக அப்புறம் இந்த மசாலா கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தான் போகும். அதனால நீங்க சொன்ன மாதிரி அதை காய வைக்கும் போது அந்த பத்திரியை வந்து பக்குவப்படுத்தி கவனமா வைக்கணும்னு சொல்றீங்க. வைக்கணும், பக்குவமாக வச்சா தான் வைக்கணும். அதை எடுத்து வைக்கிறதும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் பிளாஸ்டிக் பேப்பரில் எல்லாம் போட்டு ஈரம் இல்லாமல் அப்படி கட்டி நல்ல முறையில் டாப்பால் அடைச்சி வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி கிலோ கணக்கில் வரும்போது அதை சேல்ஸ் பண்ணுவீங்க. ஆமாம், நாங்கள் எங்கே 1 கிலோ 2 கிலோ வரும்போதே கொடுத்துருவோம். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஏரியாவை பொறுத்த அளவுல கிராம்பு, ஜாதிக்காய், அப்புறம் வந்து நல்ல மிளகும் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த நல்ல மிளகு வந்து நீங்க வந்து இந்த கிராம்புக்கும் ஜாதிக்காய்க்கும் வந்து ஊடு பயிரா போட்டிருக்கீங்களா எப்படி? அப்போ ஊடு பயிராக தான் போட்டிருக்கோம். இடம் இருக்க இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அந்த ஜாதிக்காய் இந்த நல்ல மிளகு கிராம்புக்கும் இடையில தான் ஜாதிக்காய் நல்ல மிளகு வச்சு. எதுல படத்தி விட்டுருக்கீங்க? சில்வர் வோல்டன் ஒரு மரம் இருக்கு, அந்த இருக்குல்ல, இந்த கிராம்புக்கு அடுத்து நிற்கல, அந்த மாதிரி மரத்தில் படுத்துறோம். அது போக முந்தி வந்து மெருக்கு இருந்து அந்த மெருக்கு வந்து என்னன்னா இந்த டவர் வந்தோடனே எல்லாமே அழிஞ்சிட்டு. ஆமாம், அவ்வளோமே பட்டு. அப்போ எங்களை ஒரு பச்சைக்கே ஒரு 3000 கிலோட்ட வந்துட்டு இருந்து நல்ல மிளகு. ஆனால் இப்போ இருந்திருந்தா அது வர இது நல்ல இணல் வந்துட்டு அந்த நேரம் வந்து கிராம்பு வந்து சின்ன செடியாக இருந்து இடுப்பளவு தான் உசர்ந்துருந்து. அந்த நேரம்லாம் வந்து ஒரு 3000 கிலோட்ட வந்து இந்த பச்சைக்கே கிடைச்சிட்டு இருந்து. அப்புறம் கடைசியில் இப்போ பார்த்தாச்சுன்னா ஒரு 300 கிலோ கூட கிடைக்காது, அந்த மாதிரி ஆகிட்டு. மரம் எல்லாம் வந்து இந்த டவர் இருந்தனால பட்டு போயிட்டு. இப்போ வந்து கிராம்பு நல்ல பெரிய மரமாட்டு வளர்ந்துருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல மிளகு வந்து அந்த அளவுக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க. கிடைக்காது. அது மட்டும் இல்லை, அந்த மூடெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா இந்த மரம் இல்லாதனால அப்புறம் 2வது மரத்தை நட்டு உண்டு பண்ணி அதே கூடிய வந்து அதில் ஏற்றி விட்டோம். ஆனால் அவ்வளோ செழிப்பாக வரல. ஆனால் இப்போ வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம், இடையிடையே ஒன்று. என்னை பொறுத்த அளவில் இப்போ எனக்கு அனுபவத்தில் நான் என்ன சொன்னேன் என்னன்னா, அதுக்கு தனியாக இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல வச்சோம்னா நல்லா இருக்கும். சொன்னீங்க மலைத்தோட்ட பயிரை பொறுத்த அளவில் நமக்கு வந்து A to Z, அதாவது ஜாதிக்காய், நல்ல மிளகு, இன்னொன்று வந்து கிராம்பு, இது எல்லாமே நல்ல விலையை தரக்கூடியது. நல்ல பராமரிப்பும் அந்த அளவுக்கு ரொம்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்படிதான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் எல்லாருமே அதிகமாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதெல்லாம் பண்ண நல்ல இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். அந்த மூடு பண்ணக்கூடிய ஏரியா, அதாவது மலை ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அந்த கீரிப்பாறை அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். இங்க பார்க்கும்போது எல்லா இடமும் நமக்கு பச்சை பசேல்னு இருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி மங்கூசு, கிராம்பு, ஜாதிக்காய், நல்ல மிளகு, இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கீங்க. பார்க்கறதுக்கே அவ்வளவு கிரீனரியா அழகா இருக்கு. உண்மையிலேயே உங்களுடைய அனுபவத்தை இன்னைக்கு குமரி பண்புகளில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. இதுவரை கிராம்பு சாகுபடி முறைகள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் அருமநல்லூர் சி. பாபு அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.